நாங்கள் போன வீடியோஸில் தொண்டமானார் பேப்பரில் 11 கேள்விகள் பார்த்தினாங்க. நாங்கள் இன்றைக்கு மிச்சத்தை தொடருவோம் 12வது கேள்வியிலிருந்து. இதில் 12வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், நேரம் t=0 எறியப்படும் ஒரு எரிபொருள் ஒன்று நேரம் t=2 செகண்டிலும் t=6 செகண்டிலும் h உயரமுடைய இரு சுவர்களை சமச்சீராக கடந்து செல்கின்றது. இச்சுவர்களுக்கு இடையில் உள்ள தூரம் 120 மீட்டர் ஆகும். எரிபொருளானது பரப்பு நேரம் t, வீச்சம் r என்பவற்றை முறையே சரியாக குறிப்பது. இதுல உங்களுக்கு 2 சந்தர்ப்பங்கள் தரப்பட்டிருக்கு. சமச்சீரான இரு சுவர்கள், 2 சுவர்களினுடைய உயரங்களும் h சொல்லி தராங்க. இதுல கேட்கப்படுற கேள்வி என்னன்னு சொன்னா, பரப்பு நேரம் tயும் அதனுடைய வீச்சம் ஆறும் தான் கேள்வியா இருக்க போகுது. ஸோ இது ஒரு MCQ கேள்வி என்றதால நாங்க இதை இலகுவான முறையில் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ 2 சுவர்களுக்கு இடைப்பட்ட தூரம் 120 மீட்டர். ஆரம்ப புள்ளியிலிருந்து இங்க வாரத்துக்கு இவருக்கு எடுத்த நேரம் 2 செகண்ட். அப்புறம் இங்க வாரத்துக்கு மொத்தமா எடுத்தது 6 செகண்ட். எரியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியணும், எரியத்துல எப்பவும் கிடைவேகம் மாறாது. கிடைவேகம் மாறாட்டி இந்த இடத்துல இதை நான் A என்று போறேன், இது B என்று போறேன். ஸோ ஏல இருந்து பிக்கு இவருக்கு வாரத்துக்கு எடுத்த நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க ஆரம்பத்துல இருந்து இங்க வாரத்துக்கு 2 செகண்ட், ஆரம்ப புள்ளியிலிருந்து இங்க வாரத்துக்கு 6 செகண்ட்னு சொன்னா, மொத்தமா இவருக்கு இங்க இருந்து இங்க வாரத்துக்கு எடுத்த நேரம் 6 செகண்ட். ஆகவே எனக்கு ஏல இருந்து பிக்கு வாரத்துக்கு எடுத்த நேரம் 4 செகண்டாக இருக்க போகுது. ஏல இருந்து பிக்கு வாரத்துக்கு எடுத்த நேரம் 4 செகண்ட். இது நாங்க மனசாலேயே சொல்லக்கூடிய விஷயம், சரியா? அப்ப இவருடைய கிடைவேகத்தை நான் கண்டுபிடிக்கலாம். SMN/UT கிடையாக SMN/UTயை பாவிச்சனாயிருந்தால் இங்க தூரம் 120, கிடைவேகம் UH என்று போதன், இங்க இருந்து இங்க வாரத்துக்கு 4 செகண்ட். ஆகவே கிடைவேகம் 30 மீட்டர் செகண்ட் -1 வரப்போகும். எங்கள்கிட்ட கேட்டது பரப்பு நேரமும் மற்றது இந்த கிடை வீச்சும் தான் கேள்வியா இருக்க போகுது. அப்ப முதலாவது நாங்க இந்த பரப்பு நேரத்தை கண்டுபிடிப்போம். ஸோ சமச்சீரான இயக்கம் என்று சொல்லியாச்சு. ஏல இருந்து பிக்கு வாரத்துக்கு 4 செகண்ட் என்று சொன்னால், இப்ப அதிக புள்ளியை நான் C என்று போகும். 4 செகண்ட் 2 செகண்ட் 2 செகண்டா பிரிய போகும். ஆகவே ஓவில இருந்து இந்த அதிக புள்ளி சிக்கு வாரத்துக்கு எடுத்த மொத்த நேரம் என்று பார்த்தால், ஓவில இருந்து ஏக்கு வாரத்துக்கு 2 செகண்ட், ஏல இருந்து சிக்கு போறதுக்கு 2 செகண்ட். ஆகவே ஓவில இருந்து சிக்கு போறதுக்கு எடுத்த நேரம் 4 செகண்டாக இருக்க போகுது. ஆகவே பரப்பு நேரம் மொத்தமாக 2 மடங்கு, அதாவது அதிக உயரத்தை அடைய எடுத்த நேரத்தினுடைய 2 மடங்கா தான் இருக்க போது. இவ்வாறான ஒரு தெரியும். ஆகவே இங்க மொத்த பரப்பு நேரம் எனக்கு வரப்போகுது 8 செகண்ட் சொல்லி வரப்போகுது. ஆகவே இதுல இப்ப நாங்க கிடையாக வீச்சு காண்றது SMN/UTயை பாவிச்சால் கிடைவேகம் 30, நேரம் மொத்த பரப்பு நேரம் 8. ஆகவே 240 மீட்டர். அப்ப இதுல விடைய பாத்தீங்கன்னு சொன்னா, அதுல விடை 8 செகண்டும் 240 மீட்டர். முதலாவது ஆன்சர். முதலாவது ஆன்சரை பாத்தீங்கன்னு சொன்னா 8 செகண்டும் 240 மீட்டரும் இருக்குதாங்க. MCQ வேண்டியதால இவ்வளவு குயிக்கா நீங்க என்ன செய்யணும், மனசாலேயே சில விஷயங்களை
செய்து பார்த்து கொண்டு போவோம். அடுத்தது 13வது கேள்வி. நேரம் t=0 சுயாதீனமாக விளவிடப்படும் ஒரு பந்தானது அதன் பாதையில் உள்ள இரு புள்ளிகள் a, b முறையே t1 மற்றது கேபிட்டல் T எனும் நேரங்களில் கடக்கின்றது. AB சமன் கேபிட்டல் H ஆகும். புவியீர்ப்பு ஆர்முடுகள் G தருவது அந்த கோவையில கேட்கிறாங்க. ஸோ t=0 இருந்து சுயாதீனமாக விளவிடப்படும் ஒரு பந்துன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நாங்க இப்ப இதுக்கு சுயாதீனமாக விளவிடப்படுற அந்த பந்து கீழ் நோக்கி இயங்க போகுது. ஸோ அதனுடைய பாதையில 2 புள்ளிகள் AB என்று இருக்கும். இந்த ஏபி கிடைப்பட்ட அந்த தூரம் வந்து கேபிட்டல் H என்று தரப்படுது. A என்ற புள்ளியை கடக்கிறதுக்கு இவருக்கு எடுத்த நேரம் ஸ்மால் t, B என்ற புள்ளியை கடக்கிறதுக்கு எடுத்த நேரம் கேபிட்டல் T. இதுதான் அவரோட ஆரம்ப ஸ்தானம் O என்று வைக்கிறது. ஆகவே ஓவிலிருந்து ஏக்கு வாரத்துக்கு எடுத்த நேரம் இந்த ஸ்மால் t இருக்க போது ஓவிலிருந்து பிக்கு வாரத்துக்கு எடுத்த நேரம் இந்த கேபிட்டல் T ஆக இருக்கும். இதுல எனக்கு தேவையானது வந்து இந்த எச்சுக்குரிய தொடர்பு தான் எனக்கு தேவை. அப்ப நாங்க இதுல பார்ப்போம். சுயாதீனமாக விளவிடப்படுது என்று சொன்னால் ஆரம்ப வேகம் இங்கே ஓவில வந்து ஆரம்ப வேகம் வந்து 0. இந்த புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் ஆகவே G. நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த ஓவிலிருந்து பிக்கு வாரத்துக்கு எடுத்த அந்த நேரத்தை எனக்கு தெரியும் கேபிட்டல் T என்று சொல்லி, அல்லது இவ்வளவு ஓவிலிருந்து பிக்கு மொத்தமா இவர் அடைந்த இடப்பெயர்ச்சியில இருந்து ஓவிலிருந்து ஏக்கு அடைந்த இடப்பெயர்ச்சியை கழித்து விட்டா எனக்கு எச்சுக்குரிய தொடர்பு வரும். ஸோ நாங்க ஓபியில இருந்து ஓஏ கழிச்சால் எங்களுக்கு வரப்போறது கேபிட்டல் H. அப்ப இந்த ஓபியை நாங்க எப்படி காணலாம்? SMN/UT + ½ பாவிச்சோம்னு சொன்னா இப்ப இதுல ஆரம்ப வேகம் 0, ஆகவே ½ G மைனஸ் அதே போல ஓல இருந்து ஏக்கு வாரத்துக்கு SMN/UT கீழ் நோக்கி இலக்கத்தை பாவிச்சோம்னு சொன்னால் ஆரம்ப வேகம் 0, ஆகவே ½ G இது Hக்கு சமனா இருக்க போகுது. இங்க ½ G நான் பொது எடுத்தனா இருந்தா T² மைனஸ் ஸ்மால் t² சமம் H. உங்களுக்கு கேட்டது G கான தொடர்பு. இந்த அரை வந்து குறுக்கு பெருக்கம் பண்ணும் 2H T² மைனஸ் T². இவ்வாறான ஆன்சர் இருக்கு பாருங்க. 2H T² மைனஸ் T² முதலாவது ஆன்சர். பதினான்காவது கேள்வி. அருகில் உள்ள உருவானது நேரம் t=0 விமானத்திலிருந்து குதிக்கும் பரசூட் வீரரது இயக்கத்திற்குரிய கதி நேர வரைவை காட்டுகின்றது. இவ்வீரர் குறிப்பிட்ட நேரம் வரையில் தனது பரசூட்டை விரிக்கவில்லை. இவ்வீரரது நிறை வழித்தடை என்பன மட்டுமே இவர் மீது தொழிற்படும் விசைகளாக கருதப்படுகையில் பின்வரும் கூற்றுக்களில் எந்த ஒன்று உண்மையற்றதாக அமையும்? இதுல இவரின் மீது தாக்குற விசைகள் என்று பாத்தீங்கன்னு சொன்னா நிறையும் வழித்தடையும் தான் அவர் மீது தொழிற்படும் விசைகளாக இங்க கருதப்படுது. இதுல உங்கள்கிட்ட கேட்டது வந்து உண்மையற்றதாக அமைகிற கூற்றுக்கள் எது? முதலாவது கூற்றை பாத்தீங்கன்னு சொன்னா அதுல சொல்லப்படுது ஆயிடை OAயில்
இவ்வீரர் இவ்வீரரது ஆர்முடுகள் நேரத்துடன் குறைவடைகின்றது என்று சொல்றான். இதுல உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது வந்து கதிநேர விரைவு. ஸோ இந்த கதிநேர விரைவை வச்சுக்கொண்டு நாங்க எவ்வாறு இவற்றை சொல்லலாம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த விரைவை நான் இதுல கீறிட்டு சொல்றேன். இதுல கேட்டது வந்து உங்கள்கிட்ட உண்மையற்றதாக அமைகிற கூற்றுத்தான் கேள்வி. ஸோ இப்படி கதை நேர விரைவு உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. ஸோ இதை வச்சுக்கொண்டு நாங்க பார்ப்போம். ஆயிடை ஓஏயில் இவ்வீரரது ஆர்முடுகள் நேரத்துடன் குறைவடைகின்றது. அப்ப நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, இப்ப இத ஒரு வேக நேர விரைவா நாங்க யோசிச்சோம்னு சொன்னால், நேரத்தோட இந்த சாய்வு இதுல இருக்கிற புள்ளிகளை வச்சுக்கொண்டு இதனுடைய சாய்வு எவ்வாறு மாறுது என்று பார்ப்போம். பார்த்தோம்னு சொன்னா இங்க சாய்வு வந்து நேரத்தோட குறைஞ்சு கொண்டு போகுது. குறைஞ்சு கொண்டு போறதால இத வேக நேர விரைவுல நாங்க இதனுடைய படித்திறன கண்டமாக இருந்தால் இது வந்து என்னவாக இருக்க போகுதுன்னு சொன்னா ஆர்முடுகளை குறிக்கும். வேக நேர விரைவுல படித்திறன் ஆர்முடுகளை குறிக்குது. ஆகவே நேரத்தோட ஆர்முடுகளினுடைய பெருமானம், அதாவது இந்த விரைவின்படி நேரத்தோட இந்த சாய்வு குறைஞ்சு கொண்டு போகுதுன்னு சொன்னா இது ஒரு அமர்முடுகள் இயக்கமா இருக்க போகுது. அப்ப ஆயிடை ஓஏயில் இவ்வீரரது ஆர்முடுகள் நேரத்துடன் குறைவடைகிறதுன்றது அது சரியான கூற்று. உங்கள்ட்ட கேட்டது பிழையான கூற்று தான் கேள்வி. ஆயிடை ஓஏயில் தடை விசையானது நேரத்துடன் அதிகரிக்கின்றது. ஏன்னு சொன்னா இந்த பொருளின் இவரினுடைய இயக்கம் வந்து அமர்முடுகள் இயக்கம் என்று சொன்னா இவர் இயங்குற திசைக்கு எதிராக ஒரு விசை ஒன்று தொழிற்படுகிறது. அதாலதான் இவருடைய இயக்கம், அதாவது ஆர்முடுகள் வந்து குறைக்கப்பட்டு கொண்டு போகுது. ஆகவே ஆயிடை ஓஏயில் தடை விசையானது நேரத்துடன் அதிகரிக்கின்றது என்றது சரியாக இருக்க போகுது. மூன்றாவது, ஆயிடை ஏபியில் வீரர் மீது தடை விசை எதுவும் தொழிற்படவில்லை. ஆயிடை ஏபியில் வீரர் மீது தடை விசை எதுவும் தொழிற்படுவதில்லை என்று சொல்லி சொல்றாங்க. ஏபியில வந்து இவருடைய வேகம் வந்து மாறாம இருக்குதே தவிர அவர்ல தொழிற்படுற விசை பூச்சியம் என்று நாங்களால சொல்ல இயலாது. ஓகே, நாங்க அந்த மூன்றாவது கூட்டை வச்சுக்கொண்டு மிச்ச 4ஐயும் 5ஐயும் பார்ப்போம். புள்ளி பியை நேரொத்த நேரத்திலே வீரர் தனது பரசூட்டை விரிக்கிறார். இப்ப பியில இருந்து சிக்கு இப்ப இயக்கத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா இங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா இங்க சாய்வப்பா இங்க சாய்வு வந்து அதிகரிச்சு கொண்டு போகுது நேரத்தோட. நேரத்தோட இந்த சாய்வு அதிகரிக்குதுன்னு சொன்னா டான் தீட்டாவினுடைய பெருமானம் அதிகரிச்சு கொண்டு போகுது. டான் தீட்டாவினுடைய பெருமானம் அதிகரிச்சு கொண்டு போகுதும் அதே நேரம் இது வந்து விரிகோணமாக இருக்குது. ஆகவே மறைப்பெருமானத்துல கூடிக்கொண்டு போக போகுது. எங்களுக்கு டான் தீட்டா அதிகரிச்சதுன்னு சொன்னா பெருமானம் அதிகரிச்சு கொண்டு போக போகுது. ஆகவே இது வந்து என்னது, பரசூட் விரிச்ச பிறகு இவர் எதிர் திசையில இயங்குறாரு அர்த்தமா இருக்க போகுது. அப்ப இங்க
நேரத்தோட அங்க அவருடைய ஆர்முடுகள் அதிகரித்து கொண்டு போக போகுது. புள்ளி பியை நேரொத்த நேரத்திலே வீரர் தனது பரசூட்டை விரிக்கின்றார். ஸோ இங்க இவர் பரசூட்டை விரிக்கிறதால இங்க நடக்க போகுதுன்னு சொன்னால், ஆரம்பத்தில் இவர் ஏயிலிருந்து பி வரைக்கும் ஒரு மாறா கதியோட இயங்கினவர். இப்போ பரசூட்டை விரிச்ச உடனே இவருக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, அந்த பரசூட்டால் ஒரு விஷயம் வந்து வழங்கப்பட போது. அப்ப அவர் வந்து ஆர்முடுகள் அடைய ஆரம்பிக்க போறார். சரியா? அப்ப ஆரம்பத்துல விமானத்தில இருந்து குதிச்சவர் குதிக்கக்குள்ள இவருக்கு வழித்தடை காரணமாக இவர் அமர்முடுகள் இயக்கத்தோட இயங்கினார். பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மாறா கதியோட இயங்கினார். அதுக்கு பிறகு இவர் நடக்க போகுது, பரஷூட்டை விரிச்சிட்டார். பரஷூட்டை விரிச்ச உடனே இங்க நடக்கும், இவர் ஆரம்பத்துல இயங்கின திசை, ஆரம்பத்துல இவர் கீழ் நோக்கி இயங்கினவர். இப்ப பரஷூட்டை விரிச்ச உடனே நடக்க போகுது, மேல் நோக்கி இயங்க போறேன். அப்ப இவருடைய இயக்க திசை வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா மாற போகுது. சரியா? இந்த ஆரம்பத்துல விமானத்துல குதிக்கைக்குள்ள இவர் கீழ் நோக்கி இயங்கினவர். அப்ப இங்க அவருடைய இயக்கம் வந்து அமர்வுகள் இயக்கமா இருக்க போது. பிறகு ஏல இருந்து பி வரைக்கும் ஒரு மாறா கதியோட இயங்கினவர். இப்ப பரஷூட்டை விரிச்ச உடனே இவர இயக்க திசை வந்து இவர் மேல் நோக்கி போற மாதிரி யோசிக்கிறாங்க. குதிச்சுட்டு பரஷூட்டை விட்டா கொஞ்சம் மேல போவார். அப்ப இங்க அவருடைய இயக்கம் வந்து எதிர் திசையில ஆர்முடுகள் இயக்கமா இருக்க போகுது. அஞ்சாவது, ஆயிடை பிசியிலே தடை விசையானது வீரரின் நிறையை விட பெரிது. ஏன்னு சொன்னா இப்ப இதுல இவர் மேல் நோக்கி போறாருன்னு சொன்னா, மேல் நோக்கி ஆர்முடுகள் அடைகிறாருன்னா விளையுள் விசை வந்து மேல் நோக்கி இருக்கிறதால இவர் மேல் நோக்கி போறார். ஆகவே இதுல தொழிற்பட போற விசை வந்து இவர் நிறையிலும் பார்க்க பெரிதா இருக்கிறதால இவரை தூக்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. சரியா? அப்ப இதுல நாங்க பிழையான கூற்று, உண்மையற்ற கூற்றுன்னு சொல்லி நாங்க மூன்றாவது கூற்றை சொல்லலாம். ஆயிடை ஏபியில் வீரர் மீது தடை விசை எதுவும் தொழிற்படுவதில்லை என்று சொல்லி எங்களால சொல்ல இயலாது. ஏனென்று சொன்னால் இப்ப அதுல அவருடைய நிறை ஒன்று தொழிற்படும் தானே. ஸோ அப்ப அந்த நிறை வந்து அவருக்கு ஒரு தடை விசை மாதிரி தொழிற்படலாம். சரியா? அப்ப ஏல இருந்து பி வரைக்கும் ஒரு மாறா கதியோட மட்டும்தான் இயங்குறாரு தவிர அதுல அந்த மாறா கதியை கொடுக்கக்கூடியவர். இப்ப உதாரணமா நிறைக்கு சமனான ஒரு தடை விசை தொழிற்படுமா இருந்தா இந்த இடத்துல விளையுள் விசை வந்து பூஜ்ஜியமா இருக்க போகும். சரியா? நிறைக்கு சமனான ஒரு தடை விசை தொழிற்படுமாக இருந்தால் இங்க விளையுள் விசை பூஜ்ஜியம். அப்ப அந்த நேரத்துல இவருக்கு ஆர்முடுகள் இயக்கம் இருக்காது. அப்ப அந்த நேரம் ஏல இருந்து பி வரைக்கும் ஒரு மாறா கதியோட இயங்குற. அப்ப இங்க இருக்கிற தடை விசை யாருக்கு சமனா இருக்க போகுதுன்னா இவருடைய நிறைக்கு சமனாக இருக்க போகுது. அதெல்லாம் எங்களுக்கு விளையுள் வந்து பூஜ்ஜியமாக வரப்போகுது. ஸோ அந்த நேரத்துல எங்களுக்கு தடை விசை தொழிற்படாதுன்றது பிழை. ஆகவே இதுக்குரிய விடை வந்து மூன்றாவது. தடை விசை தொழிற்படும் அந்த தடை விசை வந்து அவர்களுடைய நிறைக்கு சமனான நிறையுடையதாக நிறைக்கு சமனான பெருமானமுடைய ஒரு தடை விசையாக இருக்க போகுது. ஆகவே இந்த கேள்விக்குரிய ஆன்சர் ஆயிடை ஏபியில் வீரர் மீது தடை விசை எதுவும் தொழிற்படுவதில்லை என்பது உண்மையற்ற கூற்று. பதினைந்தாவது கேள்வியை பாருங்க. மோட்டார் சைக்கிள் ஒன்று கரடான கிடைத்தெரு மீது ஆர்முடுகுகின்றது. F1, F2 என்பன தெருவுக்கும் முறையே மோட்டார் சைக்கிளின் முன்பின் சக்கரங்களுக்கும் இடையிலான உராய்வு விசைகளாகும்.
பின்வரும் கூற்றுக்களை கருதுக. முதலாவது கூற்று, F1 ஆனது முன்முக திசையிலும் F2 ஆனது பின்முக திசையிலும் அமையும். ஸோ இதுல எங்களுக்கு நாங்க விசைகள் படிக்கிற நேரம் இந்த விசை குறிக்கிற வடிவ நாங்க அந்த விசைகளை குறித்து பழகினாங்க. அப்ப நாங்க சைக்கிளினுடைய முன் சிலையும் பின் சிலையும் எவ்வாறு அந்த உராய் விசை தொழிற்படும் சொல்லி நாங்க பார்ப்போம். ஓகே, இப்ப இந்த கிடையான ஒரு தெருவில் இது சைக்கிளினுடைய முன் சில். ஸோ இவ்வாறு பின்சில்லு தான் எப்பவும் நாங்கள் பெடலோட இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் உழக்கிற நேரம் பின்சில்லுக்கு தான் விசை நாங்கள் கொடுக்குறோம். அப்போ இந்த சில்லுக்கு நாங்கள் விசையை கொடுக்குற நேரம் இந்த சில்லு வந்து இவ்வாறு சுத்த ஆரம்பிக்க போகுது. இவ்வாறு சுத்துற நேரம் என்ன நடக்க போகுது, இந்த சில்லால கரைக்கி கொடுக்கப்பட போற விசையினுடைய திசை வந்து இந்த திசையில் இருக்க போகுது. சரியா? அப்ப இந்த விசையானது சைக்கிளால கிரவுண்டுக்கு வழங்கப்பட்டதா இருக்க போகுது. இந்த சைக்கிளினுடைய இந்த சில்லு படுகிற இடத்துல சைக்கிள் சில்லால கிரவுண்டுக்கு தரைக்கு வழங்கப்பட்ட விசையா இருக்கு. இதுக்கு எதிரும் சமனமாக யார் இந்த தரை என்ன செய்யும்னு சொன்னால் இந்த சைக்கிள் சில்லுக்கு ஒரு விசையை வழங்கும். தரையால சில்லுக்கு வழங்கப்பட்ட விசை. இப்ப முன்னுக்குள்ள சில்லு அவர் தண்டவாள் நோமலா இருப்பார். அப்ப இவரை சுத்த வைக்கணும்னு சொன்னால் இந்த பக்கம் சுத்த வைக்கணும்னு சொன்னா இவருக்கு ஒரு விசையை கொடுக்கணும். அந்த விசையானது இவருக்கு இந்த பக்கம் இருந்தா தான் இவர் இந்த பக்கம் சுத்துவார். ஆகவே சைக்கிளினுடைய முன் சில்லு, இது பின் சில்லு. அப்ப தரையால வழங்கப்பட போற விசை F1, இது F2 இருக்க போகுது. உங்களோட கேட்ட கேள்வி பாருங்க, மோட்டார் சைக்கிள் ஒன்று கரடான கிடைத்திரும் இது ஆர்முடுகின்றது. F1 F2 என்பன தெருவுக்கு முறையே மோட்டார் சைக்கிளின் முன்பின் சக்கரங்களுக்கு இடையில் உள்ள உராய்வு விசைகளாகும். ஸோ முதலாவது தரப்பட்டிருக்கிற அந்த கூற்றை பாருங்க, F1 ஆனது முன்முக திசையிலும் F2 ஆனது பின்முக திசையிலும் அமையும். அப்ப அது போல F1 வந்து பின்முக திசையிலையும் F2 வந்து முன்முக திசையிலையும் இருக்கு. F2 ஆனது F1 விட பெரியது. F2 ஆனது F1 விட பெரியது. ஏன்னு சொன்னா முன்னோக்கி இந்த சைக்கிள் நகரணும்னு சொன்னா விளைவு இந்த பக்கம் இருந்தா தான் எங்களுக்கு நகரக்கூடியதா இருக்கு. ஆகவே விளைவு வரும்போது F2 மைனஸ் F1 இருக்கு. அதே போல சி F1, F2 இரண்டும் பின்முக திசையிலேயே அமையும். இவற்றுள் சரியானது அல்லது சரியானவை. அப்ப ஏயும் சியும் பிழை, பி மட்டும்தான் சரி. F2 ஆனது F1 விட பெரியது. ஏனென்றா சைக்கிள் முன்னோக்கி நகரணும் என்றால் எனக்கு விளைவில் விசையினுடைய திசை வந்து இந்த பக்கம் இருக்கும். அப்ப இது பாருங்க, முன் சில்லுல தொழிற்படுற விசை பின்னோக்கி இருக்குது, பின் சில்ல தொழிற்படுற விசை முன்னோக்கி இருக்குது. அப்ப ரெண்டும்
ஒன்று கொண்டு எதிரான திசைகள். ஆகவே F2 மைனஸ் F1 வரும். இதுக்குரிய ஆன்சர் பி. பி மட்டும்தான் இதுக்குரிய சரியான ஆன்சராக இருக்கும். F2 ஆனது F1 விட பெரியது. அடுத்தது 16வது கேள்வி. விசை நேர வரைவு உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. விசை நேர வரைவை தந்து போட்டு நேரம் t=4 செகண்டில் அதனது வேகம் யாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அருகில் உள்ள உருவானது 3 கிலோகிராம் திணிவுடைய உடல் ஒன்றின் மீது தொழிற்படும் விசையினது நேரத்துடனான மாறலை காட்டுகிறது. இவ்வுடலானது ஆரம்பத்தில் ஓய்வில் காணப்படி நேரம் t=4 செகண்டில் அதனது வேகம். ஆகவே 3 கிலோகிராம் திணிவு தரப்பட்டிருக்கு. 3 கிலோகிராம். இப்ப இதுல விசைக்கும் நேரத்துக்குமான தொடர்பு. விசைக்கும் நேரத்துக்கும் சம்பந்தமான ஒரு தொடர்பு நாங்க பார்த்தனாங்க. கணத்தாக்கம் சமன் விசை தர நேரம். அதே போல கணத்தாக்கம் வேற யாருக்கு சமன் என்று பார்த்தோம்னு சொன்னா உந்த மாற்றத்துக்கு சமன் என்று பார்க்கிறாங்க. இந்த தொடர்புகளை பாவிக்கக்கூடிய மாதிரி தான் இந்த கேள்வி உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு. 4 செகண்ட்ல எவ்வளவு வேகம் என்று கேட்கிறாங்க. 4 வேகத்தோட கேள்வி வருதுன்றதால இதுக்குள்ள உந்த மாற்றமும் வரப்போகுதுன்னு சொல்லி நாங்க கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த வரைவில் இருந்து இந்த வரைவின் பரப்பை கண்டுபிடிச்சோம்னு சொன்னா அந்த பரப்பு யாருக்கு சமனா இருக்க போகுதுன்னு சொன்னா அழக பார்த்தோம்னா நியூட்டன் செகண்ட் வரும். ஆகவே இது கணத்தாக்கமா இருக்க போகுது. அப்ப விசை நேர வரைவில் இந்த பரப்பு யாரை தரும்னு சொன்னா கணத்தாக்கத்தை தரும். ஆகவே இது ஒரு சரிவகம் என்றெடுத்தா சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை என்று வரும்போது 2 × 4 அதன் கீழ் 2 தர செங்குத்து. ஆகவே இங்க எனக்கு 12 நியூட்டன் செகண்ட் வரப்போகுது பரப்பு பெருமானம். இப்ப ஆரம்பத்தில் ஓய்வில இருந்து புறப்பட்டது என்று சொல்லியாச்சு. ஆகவே உந்த மாற்றத்தை நாங்க பாவிச்சோம். உந்த மாற்றம் இறுதி உந்தம் ஆரம்ப உந்தம். அப்ப NB - MU. ஆரம்பத்தில் இவர் ஓய்வில் இருந்து புறப்பட்டிருக்கிறார். ஆகவே M×V. இந்த உந்த மாற்றம் இந்த கணத்தாக்கத்துக்கு சமனாக இருக்க போகுது. ஆகவே 12 = 3V. V = 4 மீட்டர் செகண்ட் - 12 வரப்போகுது. 4 செகண்ட் நேரத்துல அந்த வேகம். நாலாவது ஆன்சரா அமையும் இந்த கேள்விக்குரிய ஆன்சர்.
17வது கேள்வியை பாருங்க. ஆரம்ப திணிவு கேபிட்டல் எம்ஐ கொண்ட ராக்கெட் ஒன்றானது ஏ எனும் பயன்படு பரப்பை உடையதும் ரோ எனும் சராசரி அடர்த்தியுடையதுமான வாயு தாரையினை பி வேகத்துடன் தனக்கு சார்பாக வெளியேற்றுகின்றது. இந்த ராக்கெட்டானது மேலெழுவதற்கு பியினது இழிவு பெருமானம் யாது என்று சொல்லி கேட்கிறாங்க. இதுல பாருங்க, ஆரம்ப திணிவு கேபிட்டல் எம்ஐ கொண்ட ராக்கெட் ஒன்று என்று சொன்னா இதனுடைய நிறை வந்து கேபிட்டல் எம்ஜியாக இருக்க போகுது. அப்ப நீங்க ஒரு பொருள் சரியா, உதாரணமா இந்த பென் வந்து எம் திணிவுன்னு சொன்னா இந்த பேனையினுடைய நிறை வந்து எம்ஜியா இருக்க போகுது. அப்ப இந்த பேனையை வந்து நீங்க தூக்கணும்னு சொன்னா சரியா, இந்த பேனையை வந்து நீங்க தூக்கணும்னு சொன்னா இதனுடைய நிறைக்கு சமனான ஒரு விசையை கொடுத்தா நீங்க இவரை மட்டுமட்டா அசைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பேனையை நான் தூக்கணும்னு சொன்னா இந்த நிறையை விட கூடின ஒரு விசையை கொடுக்க வேண்டி இருக்க போகுது. அப்ப இந்த பேனையை நான் மட்டுமட்டாக அசைக்க வேண்டிய விசையினுடைய பெருமானம் என்று பார்த்தா இந்த நிறையினுடைய பெருமானத்துக்கு சமனான ஒரு விசையை கொடுத்தா இந்த பொருளை வந்து என்னால அசைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுதான் இழிவு விசையாக இருக்கும். அப்ப இங்க இந்த எம்ஜி நிறையுடைய இந்த ராக்கெட்டை வந்து நான் இப்ப தூக்குற அந்த மேல் நோக்கி இயங்க வைக்கணும்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு விசையை கொடுக்க வேண்டி இருக்க போது மேல இந்த விசையை யாரால வழங்கலாம்னு சொன்னா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பெருமளவான அந்த நெருப்பு மாதிரி கீழே தள்ளுவேன். அப்ப அந்த எரிபொருள் எரிஞ்சு கீழே தள்ளுறதால இவருக்கு ஒரு மறுதாக்கம், அதாவது இவர் கீழ் நோக்கி ஒரு விசையை வழங்க அதுக்கு எதிரும் சமனமா ராக்கெட்டுக்கு ஒரு விசை வந்து வழங்கப்பட்டு அந்த ராக்கெட் வந்து மேல் நோக்கி இயங்கிக் கொண்டு போகுது. அப்ப அந்த விசையை வழங்கக்கூடிய மாதிரி தான் என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த எரிபொருள் வந்து வெளிநோக்கி எரிக்கப்படுது. அப்ப இதுல அந்த ராக்கெட்ல பாவிக்கிற அந்த எரிபொருளினுடைய அடர்த்தியை பார்த்தீங்கன்னு சொன்னா தரப்பட்டது ரோ அடர்த்தி, அடர்த்தி வாயுத்தாரை இந்த வி என்ற வேகத்தோட தான் இந்த வாயுத்தாரைகள் வந்து வெளியேறும். சரி, இந்த வேகத்தை வந்து கண்டுபிடிக்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த குறுக்குவெட்டு குறுக்குவெட்டினுடைய பரப்பு வந்து ஏ என்று சொல்லி தராங்க. வியினுடைய இழிவு பெருமானம் தான் கேள்வி. நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் இந்த ஏ என்ற குறுக்குவெட்டு பரப்பினூடாக வெளியேறுகின்ற அந்த எரிபொருளோட தெளிவு பாய்ச்சல் வீதத்தை கண்டுபிடிக்கும். M/T திணிவு பாய்ச்சல் வீதம். திணிவு பாய்ச்சல் வீதத்துக்கான தொடர்பு உங்களுக்கு நேரடியாக தெரியும். ஏவி ரோ என்று தெரியும். சரியா, ஏவி ரோ என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். அதாவது அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. இதுல திணிவண்டு வரும்போது அடர்த்தி தர கனவளவு. இப்ப ஓரளவு நேரத்துல வந்து நாங்க கேட்கிற நேரம் இந்த கனவளவை நாங்க எப்படி போடலாம்னு சொன்னால் குறுக்குவெட்டு பரப்பு தர U
யூன்றது வேகம். அதாவது வேகத்தினுடைய அலகு பார்த்தீங்கன்னா மீட்டர் செகண்ட் -1. அதாவது ஒரு செகண்டில் இவ்வளவு மீட்டர் தூரம் வெளியேறும் என்ற மாதிரி. ஆகவே ஒரு செகண்டில் நாங்கள் கனவளவு கண்டோம்னு சொன்னா v சமன் a தர வேகம். அப்ப நாங்க இதுல இருந்து திணிவுக்கான தொடர்புல இதை கொண்ட பிரதிட்டு எங்களுக்கு m சமன் a u ரோ வரப்போகுது. சரி, அப்ப இது ஒரு செகண்டுக்கு தானே பார்த்துனாங்க. அப்ப அந்த ஒரு ஒன்றால பிரிக்கிற நேரத்தால பிரிக்கிற நேரம் இங்க எனக்கு திணிவு பாய்ச்சல் வீதம் என்று சொல்லி தொடர்பு வரும் a u ரோ. இதை வச்சுக்கொண்டு நீங்க இதெல்லாம் தியரியில பார்த்தீங்க. அதை நாங்கள் நேரடியாக எம்சிக்கு தானே நேரடியாக இதை பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். திணிவு பாய்ச்சல் வீதம் ab ரோ. அப்ப இங்க இந்த திணிவு வெளியேறப்போகுது இவ்வளவு நேரத்துல, ஓரளவு நேரத்துல இவ்வளவு திணிவு வெளியேறப்போகுது. அப்ப இங்க இவருக்கு ஒரு வேகம் ஒன்று இருக்குது. ஆகவே நாங்க இந்த உந்த மாற்றம் ஆரம்பத்துல இந்த ராக்கெட் இயங்குறதுக்கு முதல் ஓய்வில் இருந்த எரிபொருள் வந்து இப்ப எரிஞ்சு வெளிநோக்கி போகுதுன்னு சொன்னா, இங்க நாங்க உந்த மாற்றத்தை நாங்க எடுத்தோம்னு சொன்னா இந்த உந்த மாற்றத்தை நாங்க கணத்தாக்குக்கு சமப்படுத்தும். கணத்தாக்கு உந்த மாற்றம் கொண்டு வரும்போது திணிவு தர வேகம் தானே. அப்ப இங்க திணிவு எனக்கு ஓரளவு நேரத்துல வெளியேறின திணிவு வந்து ab ரோ வந்து தெரியும். சரி, இந்த உந்த மாற்றம் கொண்டு வரும்போது திணிவு தர வேகம். ஸோ வேகம் வந்து இங்க v. கணத்தாக்கம் கணத்தாக்கம் என்றது இப்ப நான் ஓரளவு நேரத்துக்கு எடுத்ததால இங்க எனக்கு மினிமம் விசையினுடைய பெருமானம் mg-ஆ இருந்திருக்கணும். அப்ப ஓரளவு நேரத்துல என்று சொல்லி எடுத்தா mg தர ஒன்று போடலாம். இதுல எனக்கு v வர்க்கம் சமன் mg இன் கீழ் a ரோ வரும். இதுல இருந்து எனக்கு கேட்டது v மினிமம் தானே. v சமன் வர்க்க மூலத்துக்குள்ள mg இன் கீழ் a ரோ என்ற தொடர்பு எனக்கு கிடைக்கப்பெறும். இதுல 4வது ஆன்சராக அமையும். v மினிமம் அதாவது வாயுத்தாரை வெளியேறுகிற வேகத்தினுடைய விளிம்பு பெருமானம் இவ்வாறு இருந்தாலே எனக்கு போதும் இந்த ராக்கெட்டை வந்து இயக்கிறதுக்கு. இதுல கவனிக்கணும் இந்த உந்த மாற்றம் மற்றது இதெல்லாம் நாங்க ஓரளவு நேரத்துக்கு தான் நாங்க பார்க்கிறோம். சரி, பதினெட்டாவது கேள்வி. ஒரு புள்ளியில் தொழிற்படும் 4 தள விசைகள் முறையே OA, OB, OC, OD எனும் கோட்டு துண்டங்களால் பருமனிலும் திசையிலும் குறிக்கப்பட்டுள்ளன. அச்சுக்களில் உள்ள ஒவ்வொரு பிரிவும் 10 நியூட்டன் பருமனுடைய விசைகளை குறிக்கும் எனும் இந்நான்கு விசைகளினதும் விளையுள் விசையின் பருமனாக அமைவது. குறிக்கப்பட்ட விசைகளை
எல்லாமே இது ஒரு அளவான சதுரங்கள் எடுங்க. நேரம் வர வரும். இந்த பெட்டியில ஒவ்வொன்றும் 10 நியூட்டன். இது 10 நியூட்டன்டா, இது 10 நியூட்டன். அதாவது ஒவ்வொரு பக்கமும் வந்து 10 நியூட்டனை தான் குறிக்கும். சரியா? ஓகே, இப்ப இதுல எங்களுக்கு தேவை விளையுள் விசையினுடைய பருமன் தான் கேள்வி. இதுல நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த விசைகளை வந்து பிரிப்போம். அதாவது கிடையாவோ நிலைக்கட்டாகவோ பிரித்து அதுல இருந்து வரக்கூடிய விளைவுகளை கண்டுபிடிப்போம். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்ப இந்த விசை போற இந்த பக்கத்தை நாங்க செம்பக்கமா வச்சுக்கொண்டு நாங்க விசை பிரிப்பு செய்வோம் என்று சொன்னால், இந்த ஓபியினது கிடைப்பிரிப்பு இந்த திசையில வரப்போம். இவ்வாறு வரப்போம். இந்த திசையில ஓபியினது கிடைப்பிரிப்பு இந்த இந்த திசையை வந்து நாங்க கிடையா பிரிச்சோம்னா இது இந்த திசையில வரும் இந்த பக்கம். அதனுடைய அளவை பார்த்தீங்கன்னு சொன்னா 30 நியூட்டனா இருக்க போகுது. ஆகவே ஓபியினது கிடைப்பிரிப்பு 30 நியூட்டன். ஏனென்றா இவர் 3 பெட்டிக்குள்ள அடங்குறார். பாருங்க, இவர் செங்கோண முக்கோணியா எடுத்தா இப்ப கிடையோட இவர் டீட்டா கோணத்தை ஆக்குறாருண்டா, இப்ப இதுல நாங்க ஓபியினது கிடைப்பிரிப்பு வரும்போது இதை நாங்க ஓபி காஸ் டீட்டான்னு எழுதுவோம். அப்ப இந்த ஓபி காஸ் டீட்டா எவ்வளவுக்கு சமனா இருக்க போகுதுன்னு சொன்னால் 10, 20, 30 நியூட்டனுக்கு சமனா இருக்கு. அதே போல இங்க ஓபி சைன் டீட்டா, ஓபி சைன் டீட்டாண்டு வரும்போது இந்த பக்கம் செங்கோண முக்கோணில இந்த பக்கம். ஆகவே ஓபி சைன் டீட்டா வந்து 20 நியூட்டனை குறிக்கும். இதனுடைய திசை இந்த பக்கம், இது மேல் நோக்கி. அடுத்தது வேணும்னு சொன்னா நீங்க இதை அல்பா ஆண்டு போடுங்க. அல்பா ஆண்டு போட்டா இதோட செங்கோண முக்கோணியா எடுத்ததுன்னு சொன்னால் OA cos ஆல்பாவினுடைய வேல்யூ வந்து 20 நியூட்டன். அது வல பக்கத்துக்கு இருக்க போகுது. இதோட செங்கோண முக்கோணியா கிடையாது. அதே போல OA sin ஆல்பாவுக்கு வந்து அதுவும் இந்த பக்கம், அதுவும் 20 நியூட்டன் நிலைக்குத்தாக மேல் நோக்கி கொடுக்கும். அடுத்தது இதோ ஒரு செங்கோண முக்கோணியா கருது நம்ம சொன்னோம். ஓடி இதை நாங்க வேணும்னா பீட்டாண்டு போடலாம். இதை நாங்க பீட்டாண்டு போட்டால் ஓடி காஸ் பீட்டா அதனுடைய பெருமானம் இடதுகை பக்கம் 10 நியூட்டன். ஓடி
sin பீட்டா கீழ் நோக்கி 10 நியூட்டன். இது விளங்குறதுக்காக நான் இவ்வளவு டீட்டெயிலாக எழுதி காட்டுறேன். சரியா? அதே போல இதை நாங்கள் கேமான்னு எடுத்தால் இதோட செங்கோண முக்கோணியாக வரும். அப்போ இங்கே ஓசி கேமா வந்து இந்த செங்கோண முக்கோணில் அயல் பக்கம் 20 நியூட்டன். அது வலது பக்கத்தில் இருக்கப்போகுது. ஓசி சைன் கேமா அது வந்து கீழ் நோக்கி 10 நியூட்டன். ஒரு பட்டியை குறித்து 10 நியூட்டன். ஆகவே மொத்தமா பார்த்தோம்னு சொன்னா மேல் நோக்கி தாக்குற மொத்த விசை நிலைக்கு தாக்கல் சொன்னால் 20 40 40 மைனஸ் 20 வரும். ஸோ மேல் நோக்கி விளையும் 20 நியூட்டன். அதே போல கிடையா அழுத்தம்னு சொன்னா கிடையாக இந்த பக்கம் 20 20 40 ஃபயர் 30 10 40 30 10 40 20 20 40. இதுல உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இந்த ஸோ எனக்கு விளைவில் வந்து இது 0 வந்துடும். ஸோ விளைவில் வந்து எனக்கு 20 நியூட்டனாக இருக்க போகும். விளைவில் இது விளக்க அந்த டீட்டெயிலாக விளங்குறதுக்காக வர வழி காட்டியிருக்கு. நீங்கள் எம்சிக்கு கொண்டு வரும்போது மனசாலேயே நீங்கள் பார்த்து பார்த்து செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ இதனுடைய பெருமானம் விளைவில் பெருமானம் 20 நியூட்டன். அஞ்சாவது ஆன்சர். பத்தொன்பதாவது கேள்வி. சாய்வுகள் வெவ்வேறானவையாக உள்ள இரண்டு ஒப்பமான தளங்களின் சந்திப்பு ஏயிலிருந்து இரு கற்கள் ஓய்விலிருந்து ஒரே சமயத்தில் விடுவிக்கப்படுகின்றன. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. இதுல தரப்பட்டிருக்கிறது சமதிணிவுகள். MA சமன் MB. இதை நான் என்ன போறேன் சமதிணிவுகள். ஆகவே இதுல MG என்ற நிலை தொழிற்பட போகுது. இதில் MG என்ற நிலை தொழிற்பட போகுது. ஒப்பமான தளங்களின் சந்திப்பு என்று சொல்லி இருக்குது. ஓய்விலிருந்து ஒரே நேரத்தில் விடுவிக்கப்படுகிறது. முதலாவது கூற்று இரு கற்களும் தளங்களது அடியை ஒரே நேரத்தில் அடையும். இங்க சாய்வு வந்து வேற வேறையா இருக்க போகும். ஒன்று அல்பாண்டு போடுவோம், மற்றது பீட்டாண்டு போடுவோம். ஸோ இங்க அல்பாவிலும் பார்க்க பீட்டாவினுடைய சாய்வு பெருசு.
பெருமானம் பெரிதா இருக்க போகுது. அப்ப இங்க சாய்தளத்தின் வழியே தொழிற்பட போற விஷயம் என்று பார்த்தோம்னு சொன்னா இங்க இந்த பக்கம் ஏயில தொழிற்பட போற நாங்க விசையை பிரிச்சு பார்த்தோம்னு சொன்னா இதுல செவ்வன் மருதாக்கம் இருக்க போகுது. இது அப்படியே நீட்டி பார்த்தோம்னு சொன்னா செங்கோண முக்கோணி. இது அல்பான்னு சொன்னால் இதுல சாய்தளத்தின் வழியே தொழிற்படுற விசை என்று பார்த்தோம்னு சொன்னா இது அல்பாண்டா, இது 90 மைனஸ் அல்பா, இது செங்கோண முக்கோணி ஆக்குறதுனா இந்த அச்சோட இந்த நிறை தொழிற்பட போற கோணம் வந்து அல்பாவா இருக்க. ஆகவே இதை பிரிப்பு எடுத்தோம்னு சொன்னா சாய்தளத்தின் வழியே mg sin alpha. அதே போல சாய்தளத்தின் வழியை தாக்குற விஷயம் பார்த்தா mg sin beta. இங்க sin alpha அல்பாவிலும் பார்க்க பீட்டா பெருசுன்னு சொன்னா sin alphaவிலும் பார்க்க sin beta பெருசு. சோ இதை வச்சுக்கொண்டு பார்ப்போம். இது கற்களும் தளங்களது அடியை ஒரே நேரத்தில் அடையும். இதுல தொழிற்பட போற விசைகள் என்று பார்த்தால் பியில தொழிற்பட போற விசைதான் கூடவாக இருக்க போகுது. அடுத்த தரவுகளை பார்த்து கொண்டு போவோம். இரு கற்களும் தளங்களது அடியை ஒரே கதியுடன் அடையும். ஒரே கதியுடன் அடையும். அப்ப இதுல கேட்டது சரியான கூட்டுத்தான் கேள்வி கேட்டவங்க என்ன. இது கற்களும் தளங்களது அடியை ஒரே நேரத்தில் அடையும் என்றது இல்லை. ஏனென்று சொன்னா இங்க சாய்வு கூட, இது சாய்வு கூட, இது சாய்வு குறைவு. அப்போ ஒரே நேரத்தில் அடியை அடையும் என்றது நாங்கள் சொல்ல இயலாது. ஒரே நேரத்துல அடையும் அடியை அடையும் என்று சொல்லி நாங்கள் சொல்ல இயலாது. இப்ப இதுல நாங்க அடியை அடைகிற நேரம் உள்ள கதி வந்து சமன் என்று சொல்லி நாங்க சொல்லலாம். அதாவது சக்திக்கு அப்போ பாவிச்சு சக்திக்கு அப்ப பாவிச்சா ரெண்டும் அடியிலிருந்து h என்ற இடத்துல இருக்குன்னு சொன்னா mgh. ஏக்கு நாங்க பாவிச்சா mgh half m. அடிக்கு வரும்போது இவருக்கு வேகம் மட்டும்தான் இருக்க போகுது. half m v வர்க்கம். m v வர்க்கம் வந்து 2gh என்று வரும். பிக்கு பாவிச்சாலும் நீங்க அடுத்த சக்தி mgh அடியில வரும்போது half m u வர்க்கம். இங்க u வர்க்கம் வந்து 2gh தான் இருக்க போகுது. ஆகவே u சமன் b என்று சொல்லி சொல்லலாம். அடி அடையும் போது ஒரே வேகத்துல வரும் என்று சொல்லி சொல்லலாம். சரியா? இரு கற்களும் தளங்களின் அடியை ஒரே கதியுடன் அடையும் என்றது சரி. பகுதி சியப்பாகும். தளங்கள் வழியேயான துணிக்கைகளது ஆர்முடுகல்கள் பருமனில் சமனானவை. இவற்றுள் சரியானது அல்லது சரியானது எவை என்று கேட்கிறேன். தளங்கள் வழியேயான துணிக்கைகளது ஆர்முடுகல்கள் பருமனில் சமனானவை. இல்லை, இப்ப இதுல தொழிற்பட போற விசைகள் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல mg sin alpha, இதுல mg sin beta. ஸோ சாய்தளத்தின் வழியை எப்சமனமே பாவிக்கணும். இங்க எங்களுக்கு வரப்போகுது ஏக்கு பாவிச்சோம்னு சொன்னா mg sin alpha சமன் m into a. ஆகவே a சமன் g sin alpha. இதுக்கு பிக்கு பாவிச்சா g sin beta வரும். ஆகவே ஆர்முடுகல்கள் வந்து சமன் இல்லை. அதே மாதிரி இங்க சாய்வுகள் வித்தியாசப்படுறதால எங்களுக்கு அடியை அடைகிறதுக்கு எடுத்த நேரமும் வந்து வேறுபடும். சாய்வு கூடினால் வேகமா வந்துடுவார், சாய்வு குறைஞ்சால் கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ அப்ப இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னு சொன்னா இரு கற்களும் தளங்களது அடியை ஒரே கதியுடன் அடையும் என்றதுதான் இதுக்கு சரியான ஆன்சராக இருக்கும்.
இப்போ 19வது கேள்வியில ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, அந்த ஏபி என்ற திணிவுகள் வந்து சம திணிவுகள் என்று சொன்னா தான் எங்களுக்கு இந்த கீழே இருக்கிற தரவுகளை நாங்க சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப இதுல எது திணிவு கூடினது என்று சொல்லி எங்களுக்கு சொல்லப்படுது. அப்ப நாங்க சம திணிவுகள் என்றுதான் இந்த கேள்வியில எடுத்து செய்ய வேண்டி இருக்க போகுது. அடுத்தது 20வது கேள்வியை பாருங்க. இதுல பாருங்க, ஒரு ஒன்றுலையும் ஒரு ரெண்டுலையும் காட்டப்பட்டிருக்கிற அந்த பெட்டிகள்ல முதலாவது 2m பெட்டியில எஃப் என்ற விசை வழங்கப்படுது, ஒரு ரெண்டுல ஸ்மால் எம் தெளிவுல வழங்கப்படுது. இப்ப கேட்டது அந்த உதைப்புக்கான ஒவ்வொரு பெட்டிகளுக்கும் வழங்கப்படுற அந்த உதைப்புக்கான தொடர். முதலாவது படத்தை எடுத்தோம்னு சொன்னா, இந்த முதலாவது படத்துல 2m எஃப் என்ற விசை வழங்கப்படுதுன்னா, இந்த 2m தெளிவுடைய பெட்டி வந்து இந்த எம் என்ற தெளிவுடைய பெட்டிக்கு வந்து ஒரு உதைப்பு விசையை கொடுக்கும். சரியா? அப்ப இந்த ஸ்மால் எம் பெட்டியில தாக்க போற உதைப்பு விசை இப்படி இருக்கும், டி. இதுக்கு எதிரும் சமனமா இந்த 2m பெட்டிக்கு இந்த எம் சின்ன பெட்டி வந்து ஒரு விசையை கொடுக்க போகும். அதே போல ஒரு ரெண்டுல எடுத்தோம்னு சொன்னா எம் பெட்டி 2m பெட்டிக்கு ஒரு விசையை கொடுக்கும். நான் அதை T1 போறேன். இதுக்கு எதிரும் சமனமா இந்த பெரிய பெட்டி சின்ன பெட்டிக்கு ஒரு விசையை கொடுக்கும். அவர் ரெண்டும் பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப சின்ன பெட்டியில தாக்குற விசை என்று பார்த்தோம்னு சொன்னா இந்த T என்ற விசை மட்டும் தொலைப்படும். பெரிய பெட்டியில தாக்குற விசை என்று பார்த்தோம்னு சொன்னா எஃப்பும் Tயும் தொலைப்படும். அதே போல இங்க பெரிய பெட்டியில தாக்குற விசை என்று பார்த்தோம்னு சொன்னா T1, சின்ன பெட்டியில தாக்குற விசை என்று பார்த்தோம்னு சொன்னா T1, இது F. ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் இப்ப இதுல கேட்கப்பட்ட கேள்வி வந்து என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு குற்றியாலும் மற்றைய குற்றி மீது பிரயோகிக்கப்படும் தாக்க விசையினது பெருமென்களாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அமைவது முறையே என்றுதான் கேள்வி கேட்கிறாங்க. அப்ப இதுல நாங்க இதுக்கு எடுத்தோம்னு சொன்னா, முதல்ல ஒரு ஒன்றுல எடுத்தோம்னு சொன்னா தொகுதிக்கு F7MA பாவிச்சோம்னு சொன்னால் கிடையாக F7MA தொகுதிக்கு பாவிக்கிறேன். தொகுதிக்கு பாவிக்கிற நேரம் இந்த ரெண்டு விசைகளும் இல்லாம போயிடும் என்றால் ஒரே விசைகள், ஒரே பரிமாணமுடைய விசைகள் எதிரான திசையில தொழிற்படுது. ஆகவே இதுல F சமன் மொத்த தெளிவு 3m A. ஆகவே ஆர்முடுகள் F-இன் கீழ் 3m என்று வரும். அதே போல ஒரு ரெண்டுக்கு எடுத்தாலும் எங்களுக்கு ஆர்முடுகள் அதே தான் தரப்போகுது. தொகுதி கண்டு இருக்கிற நேரம் இந்த T1 இல்லாம போயிடும். ஆனா இந்த திசை மட்டும் மாறி வரப்போகுது. ஆரம்பத்துல இந்த பக்கம் ஆர்முடுகு, ஒரு ரெண்டுல இந்த பக்கம் ஆர்முடுக போகுது. இதை வச்சுக்கொண்டு அடுத்தது இப்ப எனக்கு கேட்டது இந்த T-ஐயும் T1-ஐயும் தான் கண்டுபிடிக்க சொல்லி. அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த சின்ன பட்டி எம்முக்கு இந்த ஒரு ஒன்றுல இந்த சிறிய பட்டி எம்முக்கு F7MA பாவிச்சா T7 m into A. ஆகவே T-க்கான தொடர்பு வரும் F-இன் கீழ் 3 என்று சொல்லி. அதே போல இந்த ஒரு ரெண்டுல பெரிய பட்டிக்கு T1 சமன் 2m into A1. ஆகவே ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா F-இன் கீழ் 3ம் 2F-இன் கீழ் 3 இருக்கணும். F-இன் கீழ் 3ம் 2F-இன் கீழ் 3 விடை வந்து ரெண்டாவது ஆன்சரா இருக்கு.
முறையேன்னு கேட்டதால ஒரு ஒன்றிலையும் ஒரு ரெண்டுலையும் அந்த ஆர்டருக்கு நீங்க கொடுக்கணும் ஆன்சரை. இருபத்தி ஓராவது கேள்வியை பாருங்க. உருவில் காட்டப்பட்டுள்ள குச்சி ஏயினது திணிவு MA 25 கிலோகிராமாகவும் குச்சி பியின் திணிவு MB 10 கிலோகிராமாகவும் அமைகின்றது. இவ்விரு குச்சிகளும் பலம் நோக்கி 2 மீட்டர் செகண்ட் -1 எனும் ஆர்முடுகளுடன் இயங்குகின்றன. இது குச்சிகளது மேற்பரப்புகளுக்கு இடையிலுள்ள நிலையியல் உராய்வு குணகம் 0.9 எனில் மேற்பரப்புகளுக்கு இடையிலுள்ள தொழிற்படும் நிலையியல் உராய்வு விசை யாதென்று சொல்லி கேட்கிறார். ஏயினது திணிவு 25 கிலோகிராம். பியினது திணிவு 10 கிலோகிராம். இங்க ஏயினது திணிவு 25 2250 நியூட்டன், பியில 100 நியூட்டன். இவ்விரு குட்டிகளும் பலம் நோக்கி 2 மீட்டர் செகண்ட் -2 என்ற ஆர்முடுகளோட இயங்கும். இது குட்டிகளது மேற்பரப்புகளுக்கு இடையிலுள்ள நிலையியல் உராய்வு குணகம். இது குட்டிகளது மேற்பரப்புகளுக்கு இடையிலுள்ள நிலையியல் உராய்வு குணகம் 0.9 எனில் மேற்பரப்புகளுக்கு இடையிலுள்ள தொழிற்படும் நிலையியல் உராய்வு விசை தான் கேள்வி. மேற்பரப்புகளுக்கு இடையிலுள்ள உராய்வு விசை என்று வரும்போது இப்ப நாங்க தொகுதிக்கு F7MA பாவிச்சோம். தொகுதிக்கு F7MA பாவிச்சால் உங்கள்ட்ட கேட்டது நிலையியல் உராய்வு குணம் தான் கேள்வி. நிலையியல் உராய்வு குணம் சொன்னா இவர் இயங்காம அப்படியே நிற்கிறார். அப்ப நீங்க கொடுக்குற விசைக்கு சமனான ஒரு தடை விசை அந்த பெட்டிகள்ல பாவிக்கப்படுது. ஆகவே நாங்க தொகுதிக்கு F7MA பாவிச்சா மொத்த திணிவண்டு வரும்போது 35 ஆர்முடுகள் 2. ஆகவே 70 நியூட்டன் தடை விசை இங்க தொழிற்பட போகுது. இந்த 70 நியூட்டன் விசையை நீங்க பாவிக்கிறீங்கன்னா அதுக்கு எதிரும் சமனமா இங்க ஒரு நிலையியல் உராய்வு விசை தொழிற்படுகிறது. ஆகவே இங்க எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வியின்படி பார்த்தோம்னு சொன்னால் எவ்வளவு மேற்பரப்புகளுக்கு இடையிலான தடை விசைன்னு தான் கேட்டது. தொகுதிக்கு நாங்க கொடுத்த விசை 70 நியூட்டன். இப்ப நாங்க ஒவ்வொரு பெட்டியிலையும் தொழிற்படுற விசைகளை பற்றி பார்ப்போம். இப்ப மேற்பரப்புகளுக்கு இடையில இது வலம் நோக்கி இயங்கக்குள்ள இந்த ஏ என்ற பெட்டியையும் தன்னோட சேர்த்து கூட்டிக் கொண்டு போகணும்டா என்ன இப்ப ஏ என்ற பெட்டியில தொழிற்பட போற விசை உராய் விசை என்று பார்த்தா இந்த பக்கம், அதாவது பியால ஏக்கு வழங்கப்பட்டது. அதே போல பிக்கு பார்த்தோம்னு சொன்னா எதிர் திசையில இருக்க போது
ஏயால பிக்கு வழங்கப்பட்டது. அதே போல இப்ப தரைக்கும் இவருக்கும் இருக்குமா இருந்தா அந்த விசையும் வந்து தரையால வழங்கப்பட்டது. இது தரையால பிக்கு வழங்கப்பட்டது, இது ஏயால பிக்கு வழங்கப்பட்டது, இது பியால ஏக்கு வழங்கப்பட்டது. அப்ப இது உங்களுக்கு தெரியும், ஏயால பிக்கு வழங்கப்பட்ட உராய்வு விசையும் பியால ஏக்கு வழங்கப்பட்ட உராய்வு விசையும் சமனா இருக்கும் என்று சொல்லி. இப்ப எனக்கு தேவை இந்த மேற்பரப்புகளுக்கு இடையிலான உராய்வு விசை. அப்ப ஏக்கு கிடையாக எப்சமனமே பாவிச்சால் இதுல எங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த எஃப் ஏபி திணிவு 25, இதுல ஆர்முடுகள் 2 தரப்பட்டு, ஆகவே 50 நியூட்டன். அப்ப நாங்க இந்த இது கண்டது தேவையில்லாத வேலை 70 நியூட்டனை கண்டது. இது எங்களுக்கு தேவையில்லை. ஏன்டா இப்ப இந்த விசைகளை குறிச்சு போட்டு நேரடியாகவே இதை நாங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ அப்ப இவர் எங்களுக்கு தேவையில்லாத ஒரு டைம் வேஸ்டா போயிடும். சரி, அப்ப இது எனக்கு தேவையில்லை, இதை விட்டு தொகுதிக்கு நாங்க பாவிக்க தேவையில்லை. ஏன்டா உங்களை கேட்டது மேற்பரப்புகளுக்கு இடையில் உள்ள விசைதானே. ஆகவே நாங்க நேரடியாக இப்படி ஒவ்வொரு பெட்டியில தாக்குற விசைகளை குறிச்சு போட்டு நேரடியாக கண்டுவிட்டோம்னு சொன்னா சரி. ஸோ 50 நியூட்டன் தான் இதுக்குரிய ஆன்சராக அமையும். இருபத்தி 2வது கேள்வியை பாருங்க. உராய்வற்ற கேபிட்டல் எம் திணிவுடைய பரப்பு சில்லொன்று ஒமேகா எனும் கோணக்கதியுடன் அச்சொன்றை பற்றி சுழல்வதை ஒரு காட்டுகிறது. எம்மின்கள் 10 திணிவுடைய பெரிய பிளாஸ்டிசின் திறனை ஒன்று ஒரு சிறு உயரத்தில் இருந்து விளவிடப்படுகிறது. விளவடப்பும் போது பரப்பு சில்லின் விளிம்புடன் ஒட்டிக்கொள்கிறது. பரப்பு சில்லினது புதிய கோணக்கதிதான் கேள்வி. பரப்பு சில்லினது அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் 12 mr வர்க்கம். அப்ப நாங்க இதுல கோண உந்த காப்பை பாவிக்கலாம். கோண உந்த காப்பை பாவிச்சோம்னு சொன்னா சரி. இந்த பரப்பு சில்லுடைய திணிவு கேபிட்டல் எம் என்று தரப்பட்டிருக்கு. இந்த பரப்பு சில்லினுடைய சடத்துவ திருப்பம் 12 mr வர்க்கம். ஸோ கேட்டது புதிய கோணக்கதி, அதாவது இந்த பிளாஸ்டிக் இந்த இது வந்து விளவிடப்பட்டு இதோட ஒட்டிக்கொள்ளப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சுழற்சி அச்சில இருந்து இதுக்கான தூரம் கட்டாயம் கேபிட்டல் ஆராக இருந்திருக்கும்.
ஸோ இதுக்கு நாங்க கோண உந்த காப்பை பாவிப்போம். கோண உந்த காப்பு விதி. கோண உந்த காப்பு விதிப்படி ஆரம்ப கோண உந்தம் சமன் இறுதி கோண உந்தம். ஆரம்ப கோண உந்தம் என்றால் இந்த தெளிவு விழுகிறதுக்கு முதல் ஐ ஒமேகா, ஐக்கு பதிலாக ½ mr வர்க்கம் இன்டு ஒமேகா. இப்ப விழுந்து இதோட ஒட்டி கொண்டுட்டேன்னு சொன்னா இப்ப இதனுடைய கோண வேகம் வந்து மாறப்போகுது. ஆகவே இங்க சுழற்சி இதுக்கு இதனுடைய கோண வேகம் கோண கதிய பார்த்தோம்னு சொன்னா ½ mr வர்க்கம் ஒமேகா1 சக, அதாவது கோண உந்த காப்புக்குரிய தொடர்பு ஐ ஒமேகா. சரியா? ஐ என்றது சடத்துவ திருப்பம், ஒமேகான்றது கோணக்கதி. ஸோ இது விழுந்த பிறகு இப்ப இந்த பரப்பு சில்லட கோண வேகம் மாறிடும். ஆகவே சடத்துவ திருப்பம் ½ mr வர்க்கம் இன்டு ஒமேகா1. மற்றது உங்களுக்கு தெரியும், ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து மாறாத்தூர மாறல ஒரு திணிவு இருக்குமா இருந்தா அந்த திணிவினுடைய சடத்துவ திருப்பத்துக்கான தொடர்பு mr வர்க்கம் என்று தெரியும். இதைத்தான் நான் பாதிக்க போறேன். சுழற்சி அச்சிலிருந்து ஆர் தூரத்துல m/10 என்ற திணிவு இருக்க போகுது. ஸோ mr வர்க்கம் தர ஒமேகா1. இதை வச்சுக்கொண்டு நாங்க இப்ப ஒமேகா1 கண்டுபிடிக்கணும். ஒமேகா1 கண்டுபிடிச்ச மாதிரி இருந்தால் எல்லாத்திலையும் m வெட்டுப்பற்றும் ஆர் வர்க்கம் வெட்டுப்பற்றும் அரையறையும் நாங்க வெட்டலாம். வெட்டினோம்னு சொன்னா எங்களுக்கு மிச்சம் இருக்க போறது ஒமேகா சமன் ½ mr வர்க்கத்தை வெட்டுவோம். ½ mr வர்க்கம். அப்ப இங்க மிச்சம் இருக்க போறது ஒமேகா1 1 + 1 × ஆகவே ஒமேகா1க்கான பெருமானம் 5 ஒமேகாவிற்கு 6 வரும். இதுக்குரிய ஆன்சர் 5 ஒமேகாவிற்கு 6. ஸோ 5 ஒமேகாவிற்கு 6 மூன்றாவது ஆன்சராக அமையும். 23வது கேள்வி. உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு பந்து பி ஆனது கதி யுடன் கிடையாக எறியப்படும். அதேவேளை அதே கணத்தில் ஓய்விலிருந்து பந்து ஏ நிலைக்குத்தாக போடப்படுகிறது. பின்வரும் கூற்றுக்களுள் எது உண்மையானது? வழித்தடையை புறக்கணிக்க. வழித்தடையை புறக்கணிக்கன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கூற்றையும் பார்ப்போம். ஏ ஆனது பியிலும் பார்க்க கூடிய கதியுடன் முதலில் தரையை அடைகிறது. பி ஆனது ஏயிலும் பார்க்க கூடிய கதியுடன் முதலில் தரையை அடைகிறது. ஏ ஆனது பியிலும் பார்க்க குறைந்த கதியுடன் முதலில் தரையை அடைகிறது. ஏ, பி ஆகிய இரண்டும் ஒரே கதியுடன் ஒரே கணத்தில் தரையை அடைகிறது. ஏ, பி ஆகிய இரண்டும் தரையை ஒரே கணத்தில் அடைகின்ற போதிலும் பியின் கதி ஏயின் கதியிலும் கூடியது. ஒவ்வொன்றையும் பார்ப்போம். நாங்கள் இந்த தரவுகளுக்குரியதை பார்ப்போம்.
இப்ப இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னா பி வந்து கிடையாக எறியப்படுதுன்னு சொன்னா பிக்கு கிடை வேகம் இருக்குது. அதே நேரம் கிடையாக எறியப்பட்ட இவர் இவ்வாறு வந்து விழ போறாருண்டா இவர் தரையை அடிக்கிற நேரம் இவருக்கு கிடைவேகம் ஒன்றும் இருக்கும், அதே நேரம் நிலைக்குத்து வேகம் ஒன்றும் இருக்கும். ஸோ உலையில் விசை வேகம் வந்து இவ்வாறு இருக்க போகுது. இது வந்து பிக்குரியது. அப்போ கிடைவேகம் யூ, நிலைக்குத்து வேகத்தை நாங்கள் யூஐ என்று போடுவோம். ஆனா ஏக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இவர் நிலைக்குத்தா மட்டும்தான் இயக்கத்தை கொண்டுக்க போறார். அப்ப இவருக்கு நிலைக்குத்து வேகம் மட்டும்தான் இருக்கும். அப்ப இங்க நிலைக்குத்து வேகத்தை பார்த்தோம்னு சொன்னா இதை நான் பிஒய் என்று போடுறேன். இப்ப ஏக்கு பாவிச்சா ஏக்கு நிலைக்குத்தாக கீழ் நோக்கி பாவிச்சா வேகம் சம்பந்தமா எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த S7 அல்லது வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் பிளஸ் 2as எடுத்தா கீழ் நோக்கி பாவிக்கிறேன். ஸோ vy வர்க்கம் சமன் ஆரம்பத்தில் ஓய்விலிருந்து 2gh. ஆகவே vy வந்து √2gh ஆக இருக்கும் ஏக்கு பாவிச்சா. பிக்கு எடுத்தனா இருந்தா பி கிடையாகவும் இயங்குது, அதே நேரம் நிலைக்குத்து. அப்ப பிக்கு நிலைக்குத்தாக கீழ் நோக்கி எடுத்தா இங்க இதை நான் யூஐ என்று போடுறேன். ஆரம்ப வேகம் நிலைக்குத்து வேகம் 0, 2gh. √2gh. அப்ப ஏனதும் பீனதும் நிலைக்குத்து வேகங்களினுடைய பெருமானங்கள் சமன். ஆனா ரெண்டும் தரையை அடிக்கிற நேரம் இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பிக்கு வந்து கிடையாகவும் ஒரு வேகம் ஒன்று இருக்கு. அப்ப இங்க விளையுள் காண்ற நேரம் பிக்கு அப்ப விளையுள் பிய காண்ற நேரம் பி சமன் வர்க்க மூலத்துக்குள்ள யூ வர்க்கம் சக யூஐ வர்க்கம் ரெண்டு பேரை போகுது. ஆகவே ஏ வந்து தரையை அடிக்கிற வேகத்திலும் பார்க்க பி வந்து தரையை அடிக்கிற வேகத்தினுடைய பெருமானம் பெரியது. சரியா? தரையை அடிக்கிற கணத்தை பார்ப்போம். தரையை அடிக்கிற கணத்தை எடுத்தோம்னு சொன்னால் வி சமன் யூ பிளஸ் ஏடியை பாவிச்சோம்னு சொன்னா ரெண்டினுடைய வேகங்கள் நிலைக்குத்து வேகங்கள் சமன். அப்ப கட்டாயம் நேரமும் சமனாத்தான் இருந்திருக்கும். ஆரம்பம் 0 ஜி, டி வந்து √2gh இன் கீழ் ஜி என்று வரும். டி சமன் √2h/g என்று வரும். உங்களுக்கு நேரம் ஏக்கும் பிக்கும் நேரம் இயங்கின நேரத்தை பார்த்தோம்னு சொன்னா நேரம் சமனா இருக்கும். அப்ப இதை வச்சுக்கொண்டு தரப்பட்ட தரவின்படி ஏக்கமா பி ஆகிய இரண்டும் தரையை ஒரே கணத்தில் அடைக்கின்ற போதிலும் பியின் கதி ஏயின் கதியிலும் கூடியது. அந்த கூட்டுத்தான் சரி. 5வது கூட்டுத்தான் சரி. ஏயும் பியும் ஒரே கணத்துல தான் தரையை அடிக்க போகுது. ஆனா இங்க இவருக்கு கிடை வேகம் ஒன்று இருக்கிறதால இவர் ஒரு எறியத்தில் இயங்குவர். ஸோ தரையை அடிக்கிற நேரம் பீர வேகம் தான் பெரிதாக இருக்க போகுது. ஒரே நேரம் பட் வேகம் மட்டும் மாறும். இருபத்தி 4வது கேள்வியை பாருங்க. நிலைக்குத்து திசையில் மாறா கதியுடன் உயர்ந்து கொண்டிருக்கும் மாதிரி விமானம் ஒன்றிலிருந்து கிடை திசையில் எறியப்படும் ஒரு பந்தானது
மீண்டும் தரையை அடிக்கும் வரை அதன் கிடை நிலைக்குத்து வேகக்கூறுகள் நேரத்துடன் குறித்து காட்டப்படும் வரைவு சோடி. ஸோ நிலைக்குத்துல மாறா வேகத்தோட பயணம் செய்து கொண்டிருக்கிற ஒரு மாதிரி விமானமா. அதை நாங்கள் பி என்று போடுவோம். இதுல இருந்து கிடைத்திசையில் எறியப்படும் ஒரு பந்து, ஒரு பந்து ஒன்று கிடைத்திசையில் எறியப்படும். அவ இவர் நிலைக்குத்தாக மேல் நோக்கி போறார், கிடையாக பந்து எறியப்படுது என்று சொன்னா இவர் வந்து ஒரு எறிய பாதையில் இதனுடைய விளைவில் வந்து இவ்வாறு இருக்க போகுது. இவர் மாறாக்கதியோட மேல் நோக்கி போறார், இவர் கிடையா அறியப்படுறாருன்னா கட்டாயம் இவர விளைவில் வந்து இந்த திசையில இருந்திருக்கும், ஒரு எரியமா இருந்திருக்கும். ஸோ இப்போ இதில் அவங்களோட கேட்கப்பட்ட கேள்வியின்படி ஒரு பந்தானது மீண்டும் திரையை அடிக்கும் வரை அதன் கிடை நிலைக்குத்து வேகக்கூறுகள் நேரத்துடன் குறித்து காட்டும் வரைவு. இவருக்கு விளைவில் வேகம் ஒன்று இவ்வாறு தொழிற்படப்ப வேண்டாம். இந்த விளைவில் வேகத்தை நாங்கள் கிடையா பிரிச்சோம்னு சொன்னால் இங்க எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா கிடைவேகம் வந்து மாறாது. எரியம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும், எங்களுக்கு எரியத்துல எப்பவும் கிடைவேகம் மாறாது. ஆகவே கிடைவேகத்துக்கானது எடுத்தோம்னு சொன்னா நேரத்தோட கிடைவேகம் வந்து மாறாது. அதே மாதிரி நிலைக்குத்து வேகம் என்று எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு ஒரு அதிகர் உயரத்துக்கு போய் பிறகு திரும்பி வரப்போம். அப்ப அதிகர் உயரத்தை நோக்கி போய் பிறகு அதிகர் உயரத்துல இருந்து கீழ் நோக்கி வரப்போம். உங்களுக்கு தெரியணும் அதிகர் புள்ளியில வந்து நிலைக்குத்து வேகம் 0. அதிகர் புள்ளியில நிலைக்குத்து வேகம் 0. இங்க இருந்து அதிகர் உயரத்துக்கு போய் பிறகு அவருடைய இயக்க திசை மாறுது. ஆரம்பத்துல இங்க இருந்து அதிகர் உயரத்துக்கு போய்க்குள்ள மேல் நோக்கி இயங்குவர், பிறகு அதிக உயரத்தை கடந்த பிறகு தரையை நோக்கி கீழ் நோக்கி இயங்க போற. ஆகவே எனக்கு விரைவு எப்படி வரப்போகுதுன்னு சொன்னா இந்த இடத்துல உயர் வேகம் இருக்கும், அதிகர் புள்ளியில வேகம் 0, திரும்பி தரையடையக்குள்ள வேகம் உயர்வா இருக்க போது இங்க திசை மாறுது, இயக்க திசை மாறுது. ஆகவே விரைவில் எனக்கு இவ்வாறு வரணும். விடி கிராஃப் நிலைக்குத்துக்கு எடுத்தோம்னு சொன்னா அதிகர், அதாவது நிலைக்குத்தாக இயக்கத்தை எடுத்தோம்னு சொன்னா ஆரம்பத்துல உயர் வேகம் அதிகர் புள்ளியில 0, பிறகு தரையடிக்குள்ள எதிர் திசையில இவ்வாறு வரும். ஆகவே வரைவு சோடிகள் இந்த இவ்வாறு அமையும். மற்றது இதுல பார்க்கணும், இதனுடைய பரப்பு வந்து எங்க பெரிதா இருக்கணும். ஆரம்பத்துல விமானத்தில இருந்து அதிகர் புள்ளிக்கு போறதுக்கு குறைஞ்ச பரப்பு, பிறகு அந்த அதிகர் புள்ளியில இருந்து திரைக்கு வர்றதுக்கு கூடினன்னு சொன்னா இது குறைஞ்ச பரப்பா இருக்கணும், இது கூடின பரப்பா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு முதலாவது ஆன்சர். அந்த விரைவில் பாருங்க, இந்த பரப்பு பார்க்கணும், இந்த பரப்பிலும் பார்க்க இந்த பரப்பிலும் பார்த்து இந்த பரப்பு தான் பெருசா இருக்கணும். ஏனென்றா இது விமானத்துல இருந்து இயங்கினவர், அதுக்கு பிறகு இங்கால தரைக்கு வரப்போறார் சொன்னா இவர் இயங்க போற இடப்பெயர்ச்சி பெருசு, எதிர் திசையில இயங்க போற இடப்பெயர்ச்சி பெரிதா இருக்குது. ஆகவே எங்களுக்கு பரப்பு, அந்த விரைவினுடைய பரப்பை கவனிக்கணும். முதலாவது தான் சரி. ஏன்னா இதே மாதிரி விரைவு வடிவங்கள் நாலாவதும் இருக்கு. அவர் நாலாவதுல பார்த்தீங்கன்னு சொன்னா மேலே இருக்கிறவர் வந்து பரப்பு கூடினதான், கீழே இருக்கிறது பரப்பு குறைஞ்சதா இருக்கும், அது பிள்ளை. ஸோ முதலாவது தான் எங்களுக்கு சரியான விரைவா அமையும். அதே போல இப்ப இதுல ரெண்டாவதும் வராது, அது அது பிள்ளை என்று நேரடியா சொல்லிடலாம். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் முதலாவது.
25வது கேள்வி பாருங்க. எக்ஸ் என்னும் காரானது மோதுகையின் போது முன்புற பகுதி நொறுங்கத்தக்க வகையில் நொறுங்கல் வளையத்தினை ட்ரம்பிள் ஜோன் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனையொத்த மற்றொரு கார் வையானது எக்ஸின் அதே திணிவை கொண்டுள்ள போதிலும் நொறுங்கல் வளையம் ஒன்றை கொண்டிருக்கவில்லை. பாதுகாப்பு பரிசோதனையொன்றில் இவ்விரு கார்களும் சமனான கதியுடன் சர்வசமனான சுவர்களுடன் மோத செய்யப்படுகின்றன. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. எக்ஸ் வந்து அந்த நொறுங்கல் வளையத்தை கொண்டிருக்கு, y வந்து நொறுங்கல் வளையத்தை கொண்டிருக்கு. அப்ப இதுல தரப்பட்ட தரவுகளை வச்சுக்கொண்டு நாங்க எது சரியானதுன்னு பார்ப்போம். எக்ஸுக்கு வந்து நொறுங்கல் வளையம் இருக்குது, வைக்கு இந்த நொறுங்கல் வளையம் இல்லை. அதுல தரப்பட்டிருக்கிறதன்படி கார் எக்ஸில் தொழிற்படும் சராசரி விசையானது கார் வையில் தொழிற்படும் சராசரி விசையிலும் சிறியது. இதுல தரப்பட்டிருக்கிற இன்னொரு தரவுகளையும் பார்ப்போம். ரெண்டிட திணிவும் சமன். சர்வசமனான சுவர்களோட மோதுதல்னு சொல்றாங்க. சர்வசமனான கதிகளுடன், அப்ப ஆரம்ப கதி இது ரெண்டுக்கும் ஒரே கதியாத்தான் இருக்க போகுது. அப்ப இங்க பார்த்தோம்னா உந்த மாற்றத்தை எடுத்துக்கொள்வோமா இருந்தா இவர் ரெண்டும் மோதி என்ன செய்ய போகுது, இறுதியில ஓய்வடைய போகுது. அப்ப இங்க சர்வசமனான கார்கள் ஒரே கதியோட வருகுது. இதுல வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க நொறுங்கல் வளையம் இருக்குது, இங்க நொறுங்கல் வளையம் இல்லை. அப்ப உந்த மாற்றத்தை எடுத்துக்கொண்டால் இவர் அடிச்ச பிறகு ஓய்வடைய போறார், இவரும் அடிச்ச பிறகு ஓய்வடையத்தான் போறார். உந்த மாற்றம் என்று வரும்போது இங்க ரெண்டினுடைய உந்த மாற்றமும் சமன். இங்க எம்யூ இதுவும் எம்யூ, சரியா? அப்ப உந்த மாற்றம் டெல்டா எம் இன்டு டெல்டா வி உந்த மாற்றம், எக்ஸினது உந்த மாற்றம் சமன் வையினது உந்த மாற்றம். ஏண்டா ஒரே கதையோட ஆரம்பத்துல வந்து அடிச்சு ஓய்வடைய போயிடும், இறுதியில ஓய்வடையத்தான் போயிடும், சரியா? ஸோ அப்ப இங்க வரும்போது உந்த மாற்றத்தை வந்து நாங்க கணத்தாக்கத்துக்கு சமப்படுத்துவோம். அப்ப இங்க F1 இன்டு T1, இங்க F2 இன்டு T2 சொல்லி நாங்க சும்மா போடுவோம். விசை தர நேரம் தானே. இப்போ இதுல எவ்வளவு விசையோட தொழிற்பட போகுது, இதுல எவ்வளவு விசை தொழிற்பட போகுதுன்னு எனக்கு தெரியாது. அப்ப இங்க F1 இங்க F2 எழுதுறேன். அதே நேரம் எவ்வளவு நேரத்துல இவையில் ஓய்வடைய போயிடும்னு எனக்கு தெரியாது. அப்ப தரப்பட்டிருக்கிற தரவுகளை வச்சுக்கொண்டு நாங்க போவோம். ஸோ இதுல முதலாவது தரவு தரப்பட்டிருக்கு. கார் எக்ஸில் தொழிற்படும் சராசரி விசையானது கார் வையில் தொழிற்படும் சராசரி விசையிலும் சிறியது. மற்றது இந்த நொறுங்கல் வளையம் இருக்கிற கார் ஓய்வடைகிறதுக்கு நேரம் கூட எடுக்கும். இவர் நொறுங்கல் வளையம் இல்லாதால் அடிச்ச உடனே இவர் ஓய்வுக்கு வந்துடுவார். என்ன சொன்னா பெரிய விசை சிறிய நேரத்துல தொழிற்பட்டு இவர் ஓய்வுக்கு வந்துடுவார். பட் இங்க வந்து நொறுங்கல் வளையம் இருக்கிறதால ஒவ்வொரு பகுதியாத்தான் என்ன மூவ் பண்ணி கொண்டு போக போகுது. அப்ப இவர் ஓய்வடைய இவருக்கு நிறைய நேரம் எடுக்கும்.
T1 பார்க்க T2 சிறிய நேரமாக தானே இருக்க போகுது. அப்ப T1 பார்க்க T2 வந்து சிறிய பெருமானமுடைய நேரத்தை எடுக்கும். அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்க சொல்லலாம், இப்ப இது ரெண்டும் சமன் சொன்னால் F1 இன் கீழ் F2 சமன் T2 இன் கீழ் T1 அப்படின்னு சொன்னா இது ரெண்டினுடைய பெருக்கம் இதுக்கு சமன் சொன்னா இங்க T1 பெருசு இங்க T2 சிறியது என்று சொன்னா மாறி பார்த்தோம்னு சொன்னால் F2 தான் பெரிதாக இருக்க போகுது F1 பார்க்க. மிகப்பெரிய விசை வந்து தொழிற்பட போகுது Y-ல. இதுல X-ல வந்து மிகச்சிறிய விசை தொழிற்படும். அதுக்காகத்தான் இந்த நொறுங்கல் வளையங்கள் எங்களுக்கு இருக்கு. அதாவது ஏதாவது ஒரு விபத்து வந்தா இந்த நொறுங்கல் வளையம் இருக்கிறதால அந்த நொறுங்கல் வளையத்துக்கு விசை கடத்தப்பட்டு எங்களுக்கு தாக்க போற விசையினுடைய பெருமானம் குறைஞ்சிடும். உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஓட்டுநருக்கும் உள்ள இருக்கிற ஆக்களுக்கும் பாதிப்பு குறைவு. அதுக்காகத்தான் இந்த நொறுங்கல் வளையம் பாதிக்கப்படுது. அப்ப இதன்படி கார் எக்ஸில் தொழிற்படும் சராசரி விசையானது கார் வையில் தொழிற்படும் சராசரி விசையிலும் சிறியது. அப்ப கூற்று A சரி, கூற்று A வந்து சரி. கார் எக்ஸ் ஆனது ஓய்வடைய எடுக்கும் நேரமானது கார் வைக்குரிய ஓய்வடைய எடுக்கும் நேரத்தை விட பெரியது. அதான் இங்க சொல்லியாச்சு. அப்ப B கூற்றும் சரி. கார் எக்ஸின் உந்தத்தில் ஏற்படும் மாற்றமானது கார் வையின் உந்தத்தில் ஏற்படும் மாற்றத்தை விட சிறியவென்றது பிழை. ஏனென்றால் சமன் என்று எடுத்துதான் நாங்க இதை செய்து கொண்டு போறோம். நாங்கள் உந்த மாற்றத்தை கணிச்சு பார்த்து நாங்க அடிச்சு ஓய்வடையுது என்று சொன்னா ஒரே கதியோடு தான் வந்தது. ஆரம்ப உந்தம் MU, இறுதி உந்தம் 0. ஸோ உந்த மாற்றம் வந்து MU ஆக இருக்கும். அதை வச்சுக்கொண்டுதான் இந்த தொடர்புகளை எடுத்தனார். ஆகவே 25வது கேள்விக்குரிய விடைகள் வந்து ஏயும் பியும் தான் சரியான கூற்றுக்களாக அமையும். ஸோ 2014ஆம் ஆண்டு வந்த முதலாம் தவணை தொண்டமானார் பேப்பர்ல முதலாம் தவணைக்குரிய 25 MCQவும் செய்து முடிக்கப்பட்டது. ஸோ இந்த 12வது கேள்விக்கு முதல் உள்ள கேள்விகள் யாரும் பார்க்காம இருந்தா இதுக்கு முதல் ஒரு வீடியோ நான் போட்டேன். ஸோ அதில் போய் நீங்க பார்த்து கொள்ளலாம்.